என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியை அழுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 5 ரூபாய் மற்றும் 100 ரூபாயில வெளிவந்திருக்கக்கூடிய திரு C.Subramaniam அவர்களுடைய நினைவான வகை நாணய வரலாறை பற்றி தாங்க பார்க்க போறோம். இவர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல பிறந்து அரசியல்ல மிகப்பெரிய சக்தியா வளம் வந்தவருங்க. பல்வேறு துறைகள்ல இவர் சிறப்பா செயல்படுத்தினாரு. இவரோட வரலாறுகளை பார்த்தாலே அது உங்களுக்கு புரியும். இந்த காணொலியை முழுமையா பாருங்க. அதே போல இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பம் தெரியுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கருத்து பெட்டியில் உங்க சந்தேகத்தை எழுதுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம பகிருங்க. C.Subramaniam இவர் ஜனவரி 30, 1910 பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய செங்குட்டைப்பாளையம்ங்கிற ஒரு சிறு கிராமத்திலாங்க பிறந்தாரு. இவர் பொள்ளாச்சியிலேயே தன்னோட சிறு வயது கல்வியை முடித்து உயர்கல்விக்காக மெட்ராஸ் சட்டக்கல்லூரியில படித்தாரு. அங்க படித்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள்லயும் பங்கு பெற்றாரு. ஒரு பக்கம் சட்ட மேதையாகவும் மற்றொரு பக்கம் விடுதலை போராட்ட வீரராகவும் வலம் வந்தாரு. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுனதுக்காக இவர் கொஞ்ச நாள் சிறையில இருந்தாரு. அதுக்கப்புறம் சுதந்திரம் பெற்ற பிறகு 1952 இருந்து 1962 வரைக்கும் சென்னை மாகாணத்துல மாநில கல்வி, சட்டம் மற்றும் நிதி அமைச்சரா பணியாற்றினாரு. அதுக்கப்புறம் 1962 மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சுரங்கத்துறை அமைச்சரா பணியாற்றினாரு. அதுக்கப்புறம் 1965 விவசாயத்துறை அமைச்சரா பணியாற்றினாரு. இவர் காலகட்டத்திலாம் முதல் முறையா பசுமை புரட்சிங்கிற அந்த புரட்சியை வித்திட்டாரு. அதுக்கப்புறம் 1969 காங்கிரஸ் பிளவுபட்ட போது இந்திரா காந்தி அவர்களோட சேர்ந்து இடைக்கால தலைவராக இருந்தாரு. அதுக்கப்புறம் 1971 இருந்து 1972 வரைக்கும் இந்திய திட்ட கமிஷன் துணைத் தலைவராக இருந்தாரு. 1975 இந்திரா காந்தி அவர்களுடைய அமைச்சரவையில நிதி அமைச்சரா பணியாற்றினாரு. இவர் பல்வேறு துறைகள்ல இருந்து எல்லா துறைகளையுமே சிறப்பாக வழி நடத்துறதுக்காக இவருக்கு 1998 பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டதுங்க. நவம்பர் 7, 2000 இயற்கை எய்தினாரு. இவர் பிறந்த 100 வருடங்களை நினைவு கூறும் விதமா 2010 இந்த நாணயம் வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க. அந்த அஞ்சல் தலையும் நான் கீழே காட்டியிருக்கேன் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்துருவ நாணயத்தை பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் காயினாவோ அப்புறம் ஒரு 5 ரூபா காயினோ 100 ரூபா காயினையும் சேர்த்து சீல்டு பேக்கா யூஎன்சியா வெளியிட்டாங்க. அதாவது யூஎன்சிங்கிறது அன்சர்குலேட்டிங் காயின். இந்த அன்சர்குலேட்டிங் காயின்லாம் வாங்கணும்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் காத்திருக்கணும். இது எப்படி நமக்கு தெரியும்னா, செய்தித்தாள்கள் மூலம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு இப்படி நாங்க நாணயம் வெளியிட போறோங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு சாம்பிள் இமேஜோ காட்டுவாங்க. அந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது அந்த நாணயம் வடிவமைப்பு இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க அந்த நாணயத்தை வாங்கலாம். இந்த நாணயத்தோட மதிப்பு குறைந்தபட்சம் 3500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 6000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இந்த நாணயத்துக்கு நீங்க டிடி எடுத்து அனுப்பி ஒரு 6 மாசம் காத்திருக்கணும். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த நாணயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இதை விற்கிறதோ ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் வாங்குவாங்க. அதே போல இந்த 5 ரூபா நாணயத்துல முன்பக்கத்துல அசோக சின்னம் இருக்கு. அது கீழே சத்தியமே ஜெயந்தேங்கிற வார்த்தை இருக்கு. இதுக்கு தமிழ் அர்த்தம் வாய்மை வெல்லுன்ற அர்த்தத்தை குறிக்கும். அதுக்கும் கீழே 5ங்கிற பண மதிப்பு இருக்கு. அதுக்கு வலது புறத்துல ருபீஸ் இந்தியா என்ற ஆங்கிலத்திலேயோ, அதுக்கு இடது புறத்துல பாரத் ருப்பியா என்ற ஹிந்திலேயோ இருக்கு. இந்த நாணயத்தோட பின் பக்கத்துல C.Subramaniam அவர்களோட படம் இருக்கு. அதுக்கும் கீழே அவர் பிறந்த வருடமும் அவர் பிறந்த 100 வருடமான 2010 இருக்கு. அதுக்கும் மேல C.Subramaniam போட்டு பெர்த் சானிட்டரின்னு இருக்கு. அதாவது அவர் பிறந்த 100 ஆண்டுகள்ங்கிற அந்த வார்த்தையை ஆங்கிலத்துல குறிக்குது. அதே வார்த்தை ஹிந்தியில இடதுபுறத்துல இருக்கு. இந்த நாணயத்தோட படம் இடதுபுறத்துல இருக்கு. இந்த நாணயத்தோட நாடு இந்தியா, வகை நினைவான வகை, அச்சிடப்பட்ட வருடம் 2010, பண வரிசை 5 ரூபாய், உலோகம் நிக்கல் பித்தளை, எடை 6 கிராம், விட்டம் 23 மில்லிமீட்டர், தடிமன் 2 மில்லிமீட்டர், வடிவம் வட்டமான வடிவம். என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.